Hi, hello friends and neighbors. Welcome back to our channel Day to Day Life. Tuesday morning tiffin and lunch work எல்லாமே finish பண்ணிட்டோம். கொஞ்சம் cleaning work இருக்கவே மார்னிங் கொஞ்சம் ஒர்க்லாம் கடகடன்னு முடிச்சு வச்சிட்டோம். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு சில செடி எல்லாமே வச்சுருக்கோம். லெமன் அண்ட் கத்தாழை, ஒரு சில பூச்செடி எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழெல்லாம் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கவே அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு. இந்த செடி எல்லாமே வீட்டோட சைடில் வாய்க்கால் ஓரத்தில் இருக்குது. ஸோ டெய்லியுமே வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்றது இல்லை. எப்போயாவது வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டுருவோம். வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு மாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன். அண்ட் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இதுவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில திங்ஸ்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண எடுத்து வச்சிட்டேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டேன். வடகம் கொஞ்சம் வந்து வெயிலில் காய வச்சுருந்தேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீட் டஸ்ட் பண்ணிவிட்டு மாப் பண்ண வேண்டியது தான். மேலே ஃபுல்லாக ஒட்டடை அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டேபிள் சேர்ஸ் இதெல்லாமே லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வீடு எல்லாமே ஃபுல்லாக கூட்டினதுக்கப்புறமா மாப் பண்ண வேண்டிய ஒர்க் தான். வீடு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு திங்ஸுமே இண்டிவிஜுவலாக தனியாக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓவரலாக எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றதுனால அப்பப்போ கைக்கு கிடைக்கிற எல்லாமே வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டு அப்படியே தொடச்சி வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். சமைக்கும் போதே கிச்சன் ஓரளவு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்றதுனால கிச்சனில் இன்றைக்கி மாப் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருந்தது. ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அண்ட் ஹால் இது மட்டும்தான் மாப் பண்ணணும். வீடு அரேஞ்ச் பண்ணி டஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். மற்றபடி மாப் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே போட்டுடலாம். வீடு ஃபுல்லாக மாப் பண்ணதுக்கு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி வந்துட்டு தக்காளி குழம்பு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லி வித் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பொரியல் மாதிரி ஏதாவது இல்லை எக்கு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் வீடு ஃபுல்லாக மாப் பண்ணியிருக்கவே ஸோ ஈவினிங் வந்துட்டு விளக்கு போடலாம் டியூஸ்டே அப்படின்றதுனால எக் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். லஞ்ச் சாப்பிடும்போதே டைம் 2:30 ஆயிருந்துச்சு. ஸோ உடனே வந்து ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 3:30க்கு மேலே தான் அகெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஓரளவு காஞ்சிடுச்சு. எல்லாமே எடுத்து ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வெஷல் எல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நல்லாவே காஞ்சிருந்தது. இதையும் எடுத்து லைட்டாக வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அண்ட் இதில் ஒரு சில திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 4 கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான ரைஸ் ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மைதா இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் இந்த 4 கண்டெய்னர்ஸ்லேயும் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டின்னருக்கு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு குருமாவுக்கு வந்துட்டு சோயாபீன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 hours கிட்ட ஊறிச்சு அப்படின்னா 1 or 2 விசில்ஸ்லேயே வந்துட்டு நல்லா பாயில் ஆகிடும். சம்டைம்ஸ் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குருமா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக வச்சோம் அப்படின்னா மார்னிங் அதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குருமா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சோயாபீன் ஊற வச்சு கையோடவே வந்து சப்பாத்திக்கு தேவையான மாவு வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். மோஸ்ட்டாக 6:30க்குலாம் வந்து டின்னர் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7:30க்குலாமே ரெடி ஆயிடும். அப்போவே வந்து டின்னர் ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.